ஓங்குன்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தாணிமேடு மரக்காணம் இடையிலான தரைப்பாலம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது கேட்கலாம். பெஞ்சன் புயல் தற்போது அதனுடைய தீவிரத்தை காட்டியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மரக்காணம் பகுதியில் தற்போது காற்று ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. கனமழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தரைப்பாலங்கள் முழுமையாக பல இடங்களில் சேதமடைந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த தரைப்பாலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒரு 4-5 கிராமங்கள் முழுமையாக இந்த மரக்காணம் பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இதற்கு முன்கூட்டியே தமிழக அரசு ஏற்பாடு செய்து புதிய பாலங்கள் கட்டுவதற்கான வேலைகள் நடந்து வந்தாலும் இன்னும் அந்த பணி முடியாதன் காரணமாக தற்போது இந்த கிராமங்கள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து செல்வதற்கோ ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கோ சூழல் இல்லாமல் கடந்த 3 நாட்களாகவே தவித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பகுதி செய்தியாளர் நம்ம செய்தியாளர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். கோகுல் சொல்லுங்க, இந்த பகுதியில் தான் கடுமையாக இருக்குது. நம்மளும் காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்காங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காணிமேடு மண்டகப்பட்டு இந்த தரைப்பாலம் நீரில் முழுகினதா ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு 5 கிராமங்கள் முற்றிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு அவர்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை தற்போது தவித்து வருகிறார்கள். இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை. 2 கிராமத்திற்கு நடுவே இந்த தரைப்பாலம் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது தமிழக அரசு மேற்கொண்டு வந்தது. அது பாலங்கள் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த பாலங்கள் வேலைகளை துரிதமாக நடைபெற வேண்டும் என இந்த பகுதியில் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ இந்த பாலம் எப்போ கட்டுறதுக்கு சேங்ஷன் ஆச்சு? இது எவ்வளவு வருஷமா இதுக்கான பணி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்தாங்க. நபார்டு திட்டத்தின் கீழ் இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஆனால் கடந்த ஆண்டு தான் இதற்கான அடிக்கல் நாட்டி பூமி பூஜை போடப்பட்டது. தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வருகின்ற பருவமழைக்குள்ள இதை முடிக்க வேண்டும் என இந்த பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓகே, இது ஏற்கனவே இது எத்தனை நாட்கள் முன்பாக இந்த பாலமானது துண்டிக்கப்பட்டது? ஏன்னா முழுமையாக தண்ணீர் இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. அப்படின்றப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன இருக்கு? இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பாலம் தண்ணி வர ஆரம்பிச்சது. நம்ம 3 நாளுக்கு முன்னாடி நம்ம செய்தியை வெளியிட்டு இருந்தோம். அத்தியாவசிய தேவைகளுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அதையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்க பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதற்கான நிதியானது ஒதுக்கப்பட்டு கடந்த ஆண்டு இதற்கான திட்டங்களுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த மழைக்கு முன்பாகவே இதை செயல்படுத்தி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற அதாவது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கலாம். இருப்பினும் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, உடனடியாக அதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நேரங்களிலாவது இது போன்ற பிரச்சனைகள் வருமுன் காப்பத வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் அருண்குமார்.